தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வெள்ளியனூர் லூர்து அன்னையினுடைய அன்புமிகு பக்தர்களே, இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு இறை அருள் பெற்று தருகின்ற அருட்தந்தை அந்தோனிராஜ் ஊட்டி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் தற்பொழுது நல்லாயன் குருமடம் கோயம்புத்தூரிலே இருக்கக்கூடிய குருத்துவ பயிற்சி நிலையத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் இன்றைக்கு நம்மிடையே இருப்பது மகிழ்ச்சி. நம்முடைய பேராயரனுடைய அனுமதியோடு அவர் இந்த திருப்பலியை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். நான் முன்னமே உங்களுக்கு குறிப்பிட்டதன்படி நல்லாயன் குருமடம் கோவையிலே இருக்கக்கூடிய குருத்துவ பயிற்சி நிலையம். நான் தான், எங்களுடைய குழுதான் முதலாக இந்த பயிற்சி கல்லூரியிலிருந்து முதலாக குருக்கள் ஆனவர்கள். எனக்கு 2 ஆண்டுகள் இளையவர் அருட்தந்தை அந்தோனிராஜ். இப்பொழுது இந்த குருமடத்திற்கு ஒரு சில நெருக்கடிகள், குறிப்பாக பொருளாதார நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கு நம்மால் ஆன உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் முன்னரே அறிவித்திருக்கின்றேன். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் இன்றைக்கு திருப்பலி ஆற்றி இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு, பங்கு இறை மக்களுக்கு குருமடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்களையும், குறிப்பாக பண கஷ்டத்தையும், இந்த பண நெருக்கடியை எப்படி சரி செய்வது நமக்கு எடுத்துரைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே நம்மால் ஆன உதவியை செய்ய முன்வருவோம், தாராளமாக கொடுப்போம். அவருடைய கருத்துக்களை கேட்டு பிறகு தொடர்ச்சியாக நம்மால் ஆன உதவிகளையும் செய்ய முன்வருவோம். அனைவரும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக குருமானவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பயிற்சிக்காகவும் உருவாக்கத்திற்காகவும் ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். தந்தை அவர்களை அன்போடு வரவேற்று இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற கேட்டுக்கொள்கின்றோம். என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். என தந்தையாம் கடவுள் தமது மகனில் மகிழ்ந்து அவரை உலகுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவிலே இறைவனை போற்றுவோம். மோசேவும் எலியாவும் ஒன்றாக தோன்றி இறைமகன் இயேசுவை மாட்சிமைப்படுத்திய நிகழ்வு இயேசுவின் சீடருக்கு வியப்பாக இருந்தது. பேதுரு விரும்பியதைப் போல நாமும் ஆண்டவரின் மாட்சிமையில் வாழ விருப்பம் கொள்ள இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக கையளித்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் அன்பார்ந்த மகனாக வாழ்ந்த இயேசுவை போல நாமும் இறை விருப்பத்துக்கு நம்மை கையளித்து இறைமாட்சியில் குடிகொள்ளும் அன்பார்ந்த இறைமக்களாக வாழும் வரம் கேட்டு இன்றைய வழிபாட்டில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள் புரிவாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக.
இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வரம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிமன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்தைய தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்லை மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனே திரு செம்மறியே, தந்தையினின்று நீதியாய்
ஜெபிப்போமாக. அனைத்தையும் அமைத்தாளும் இறைவா, உமது ஒரே மகனின் மாட்சிமை மிக்க ஒரு மாற்றத்தின் போது முதுபெரும் தந்தையரின் சாட்சியத்தால் எங்கள் விசுவாசத்தின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினே. மக்கள் எல்லோரும் தூயாவியாள் உமது உரிமை பிள்ளைகளாகும் பேற்றினை பெறுவர் என்று வியத்தகு முறையில் முன்னறிவித்தே. உமது மக்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிமடுத்து அவர் பெற்ற மகிமையை நாங்களும் உரிமையாளராகும் பரிவரத்தை எங்களுக்கு அருள் பொழியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு மானிட மகனின் வருகையையும் அவரது ஆட்சியுரிமையையும் எடுத்து கூறி ஆண்டவரின் மாட்சிமையை உணர்த்தும் தானியேலின் இறைவார்த்தையை கேட்டு ஆண்டவரின் மாட்சிமையில் இணைய முற்படுவோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, அருளில் நனைந்து என் வாழ்நாள் எல்லாம் நான் பாடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் நான் பாடுவேன். ஆண்டவரே, உம் அருள் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே, உம் அருள் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் மாண்பை நேரில் கண்ட பேதுரு தான் பெற்ற அனுபவத்தை கூறி நல்ல இறை நம்பிக்கையில் வளர்க்க விரும்புகிறார். எனவே தூய பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுக இறைவார்த்தையை கேட்டு பயன்பெறுவோம். திருத்தூதர்
பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு, மானிடர் மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பங்கு தந்தை அவர்கள் முன்னுரையிலே எடுத்து கூறினார்கள், நான் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அந்த பங்கு தந்தை விடுத்த அழைப்பிற்கும் நீங்கள் கொடுத்த அழைப்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இங்கு வந்து உங்களுடன் இந்த திருப்பலியை நிகழ்த்தி ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்டர் பிராங்கிள் என்கின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர், அவர் ஒரு யூதர். இரண்டாம் உலகப் போரின் போது அவர் வாழ்ந்தவர். அவர் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்தவர். இரண்டாம் உலகப் போரின் போது கொடுங்கோலனான ஹிட்லர் இவர் யூதர்களை வதை முகாமிற்கு சிறையில் அடைத்து அவர்களை பல்வேறு வகையில் சித்திரவதை செய்து வந்தார். பல லட்சக்கணக்கான யூதர்கள் அந்த வதை முகாமிற்கு சென்று அங்கு சித்திரவதையினுடைய தாக்கத்தினாலே உயிரை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருந்த போது இந்த விக்டர் பிராங்கிள் என்கின்ற உளவியல் நிபுணர், அவருடைய மனைவி, அவருடைய சில நண்பர்கள் மட்டும் அதற்கு அந்த வேதனை துன்பத்திற்கு அடிமையாகிவிடாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு முறை இதை பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறார் இந்த விக்டர் பிராங்கிள். எது என்னை இத்தனை விதமான சித்திரவதைக்குள்ளிலிருந்து தப்பிக்க செய்தது, எனக்கு மன உறுதியை கொடுத்தது எது என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆம், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய நண்பர்களையும் அந்த சித்திரவதையிலிருந்து விடுவித்து பிழைக்க செய்தது எது என்று சொன்னால், நான் எதிர்காலத்தை கொண்டிருந்த என்னுடைய லட்சிய கனவு, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்ததுதான் இந்த சித்திரவதையும் பொறுத்து கொள்ள எனக்கு அந்த மன உறுதியை கொடுத்தது என்று சொல்லுகிறார். இந்த வதை முகாமிலே சித்திரவதைக்குட்பட்டு இறந்தவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவை இழந்தவர்கள், தெளிவு அற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை உணர்த்துகிறார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவும் இறைமகன் இயேசுவும் ஒரு லட்சிய கனவை கொண்டிருந்தார். இந்த உலகத்திலே இறையரசை விதைக்க வேண்டும், இறையாட்சியை உருவாக்க வேண்டும், இந்த உலகத்தை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொண்டிருந்த லட்சிய கனவு. அதற்காக சிலுவையையும் சிலுவை துன்பங்களையும் சாவையும் அவர்களுக்கு கொடுத்த நிந்தை அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை பெறுகின்றார். அதை வெளிப்படுத்துவதுதான் இன்றைய நாம் கொண்டாடுகின்ற இந்த உருமாற்ற விழா, தோற்ற மாற்ற விழா. அந்த தாபோர் மலையிலே தன்னுடைய 3 சீடர்களோடு அங்கு இருக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், அவருடைய முகம் மாறுகிறது, தோற்றம் மாறுகிறது, கதிரவனை போல ஒளி வீசுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல மேகம் வருகிறது, மேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்பொழுது அந்த இயேசுவோடு இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியான நேரம் என்றும் நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி புனித பேதுரு, நமக்கொன்றும் உமக்கொன்றும் மோயிசே கொன்றும் எலியாசு கொன்றுமாக நாம் கூடாரம் அமைக்கலாம் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய உருமாற்ற விழாவிலே நாம் 3 சிறப்பான கருத்துக்களை நாம் எடுத்துச் சொல்லுவோம். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு விடுதலையை கொடுக்க, பாவப்பிடியிலிருந்து நம்மை மீட்க, சாவின் பிடியிலிருந்து மீட்க நான் உயிர் துறக்க வேண்டும், எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கு மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் இவர்களின் வழியாக நான் சிலுவையை கையளிக்கப்பட்டு நான் உயிர்த்து எழ வேண்டும் என்பதை அந்த சீடர்களுக்கு பறைசாற்றுகிறார். துன்பத்தை பற்றி விளக்கச் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த சீடர்கள், ஐயோ இது வேண்டாம், நாங்கள் இயேசு மீட்பர், மெசியா, எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இவர் சிலுவையை பற்றியும் துன்பங்களை பற்றியும் சாவை பற்றியும் பேசுகிறார், இவர் மெசியாவாக இருப்பாரா என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு தெளிவற்ற மனநிலை இருந்தது. அப்பொழுதுதான் அவர்
உயிர்த்த பெறுவார் என்கின்ற அந்த காட்சியை கண்ட பிறகு அவர்களுக்கு மன உறுதி கிடைக்கின்றது. குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று இவர் உண்மையான மெசியா, பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக மட்டுமே நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். நாமும் பல வேளைகளில் நமக்கு வருகின்ற துன்பங்களை எவ்வாறு கண்ணோக்குகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது பலவிதமான கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். இறைவன் இருக்கிறாரா? அல்லது ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு செவிசாய்க்கவில்லை? நான் வேண்டியது கிடைக்கவில்லை? எனக்கு ஏன் இந்த துன்பம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லி பலவிதமான சந்தேக கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். நம்முடைய மனநிலையும் தெளிவற்ற ஒரு குழம்பிய மனநிலையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது சிறிது நேரமே, சிறிது காலமே. நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பம், இந்த வேதனை, இந்த பிரச்சனைகள் கடந்து செல்லக்கூடியது, நிரந்தரம் அல்ல. ஆகவே மன உறுதி பெற்று அதை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இயேசுவின் பின்னே நடந்து வர வேண்டும் என்பதை இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழலிலும் இறைவன் நம் உடனிருக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. அதுதான் மேகத்தூண். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம், எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்று வருகின்ற பொழுது மேகத்தூணின் வழியாக இறைவன் அவர்களுக்கு தோன்றுகிறார். அப்படி என்று சொன்னால், நீங்கள் பயணித்து வருகிற இந்த பயணத்திலே, களைப்பிலே, உங்களுடைய வேதனையிலே, துன்பத்திலே நான் பங்கேற்கிறேன், உங்கள் உடனிருந்து கரம் பிடித்து உங்களை வழிநடத்தி வருகிறேன் என்பதை எடுத்துச் சொல்லுகிறது இந்த மேகம். இயேசுவோடு உடனிருக்கிறார் தந்தை, சீடர்களோடு உடனிருக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இது மலை உச்சி அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் கீழிறங்கி வர வேண்டும், சமதளிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் ஒவ்வொரு முறையும் இந்த திருத்தலத்திற்கு அந்த அன்னையை நோக்கி, இறைவனுடைய பிரசன்னத்தை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லுவது இதுதான், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆற்றலையும் ஜெப உணர்வையும் ஆன்மீக அனுபவத்தையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்லுங்கள். சமவெளியான அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், துன்பங்களிலும், ஒவ்வொரு நபர்களிலும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் என்னுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், நடந்து வருகிறேன், உங்களில் துன்பங்களில் பங்கேற்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசுவினுடைய விண்ணேற்றத்தினுடைய முன்சுவையாக வருகிறது. அவருடைய தோற்றம் மாறுவது, அவர் கதிரவனை போல ஒளி வீசுவது என்று சொல்லுகின்ற பொழுது, உயிர்த்த இயேசு விண்ணகம் சென்ற பொழுது அந்த விண்ணகத்தினுடைய முன்சுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அந்த விண்ணக வாழ்வையும் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த அனுபவம் அன்றாட ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் நமது வாழ்விலே என்பதையும் எடுத்துச் சொல்லுகிறார். நாம் இந்த ஆலய திருப்பலியிலே, உன்னத திருப்பலியிலே ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று செல்லுகின்ற பொழுது நாம் அந்த நற்கருணையாளர்களாக நாம் பெற்ற அனுபவத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுகிறார். கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி அந்த வானகத்தந்தை இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இறைவன் நம்முடைய நற்செயல்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். இதைத்தான் அன்னை மரியா அவர்கள் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். கானாவூர் திருமணத்திலே நடந்த அந்த தண்ணீரை ரசமாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்விலே சீடர்கள் சென்று கேட்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்ல பொழுது அன்னை மரியா மன உறுதி கொண்டு விசுவாசத்தோடு தன்னுடைய மகனை கேட்கின்ற பொழுது எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த உணர்விலே அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். இயேசு சொல்லுவதை, இயேசு கடவுளுடைய வார்த்தை சொல்லுவதை நாம் கேட்டு மனதில் இருத்தி அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நற்செயல்கள் புரிவதிலே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை எடுத்துச் சொல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய மனப்பாங்கு நேர்மறை கொண்ட மனப்பாங்காக, அன்பு சார்ந்த, விட்டு கொடுக்கின்ற, மன்னித்து வாழக்கூடிய அந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளை உள்வாங்கி
அதை ஒவ்வொரு நாளும் வாழ்விலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது, வெளிப்படுத்துகிற பொழுது, இதோ இவரே என் அன்பார்ந்த மகன், என்பார்ந்த மகள் என்று சொல்லி நம்மை கண்டு பூரிப்படைவார். அப்பொழுது நம்மிலும் ஒரு மாற்றம் ஏற்படும். முக மாற்றம் அல்ல, மாறாக நம்முடைய மன மாற்றம், நம்முடைய உள்ள மாற்றம், நம்முடைய பார்வையிலே ஒரு மாற்றம், நம்முடைய எண்ணத்திலே ஒரு மாற்றம் வருகிற பொழுது கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, தந்தை அவர்கள் கூறியது போல நான் கோயம்புத்தூரில் உள்ள நல்லாயன் குருமடத்திலிருந்து வருகிறேன். நமது இந்த பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திலிருந்தும் பல குருக்கள் வந்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். நமது பங்கு தந்தை அருள் தந்தை பிச்சைமுத்து அவர்களும் அங்கு குருமடத்திலே படித்து பயிற்சி பெற்று குருவாக வந்தவர் தான். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அவர் படித்த பொழுது உடனிருந்து படித்தேன். எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய நண்பர் இன்னும் உங்கள் ஊரிலிருந்து, மறை மாவட்டத்திலிருந்து பல குருமானவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ரோமையிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து உதவித்தொகை வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது வருவது கிடையாது. ஆகவே உதவித்தொகை வருவது இல்லை என்பதற்காக குருமடத்தை மூட முடியுமா? குருக்களை இழக்க முடியுமா? இதைத்தான் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் சொல்லுகிறார். நிதி தேவை காரணம் கொண்டு குருமடத்தை மூடுவது அவசியமானதா? இல்லை. இந்த தேவையை பூர்த்தி செய்ய இறைமக்கள் முயற்சி எடுக்க மறுப்பார்கள் என்பதை நாம் நம்ப தேவையில்லை என்று சொல்லுகிறார். ஆக வெளிநாட்டிலிருந்து அல்லது பிறருடைய கையை பார்த்து, உதவியை பார்த்து எண்ணி இருப்பதை விட நமது ஊரிலிருந்து, நமது மறை மாவட்டத்திலிருந்து செல்லுகின்ற நம்முடைய குருமானவர்களுக்கு பயிற்சிக்கான தொகையை நம்மால் கொடுக்க முடியும். இது நாம் அவரது இந்த குருத்துவத்தில் ஏற்கும் பங்கேற்பு என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். இறை மக்கள் ஒரு குருமானவருக்கு உதவி செய்தார்களானால் எதிர்கால திருப்பலியிலும், புனிதத்தின் கனிகளிலும், மறைவரப்பு பணிகளிலும் பங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய உதவியை தேடி நான் இங்கு வந்திருக்கிறேன். குரு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உங்களால் முடிந்த தாராள உதவித்தொகையை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குரு மாணவருக்கு ஒரு வருடம் தேவைக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கான செலவு. ஒரு வருடத்திற்கு 12,000 ரூபாய் ஒரு குரு மாணவருக்கு. ஆக நீங்கள் ஒரு குரு மாணவரை தத்தெடுத்துக் கொள்ளலாம். மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அல்லது என்னால் முடியாது, இந்த தொகைதான் கொடுக்க முடியும், 500 ரூபாய் அல்லது 300 ரூபாய் 200 ரூபாய் என்று சொன்னாலும் பரவாயில்லை. உங்களால் முடிந்த சிறு தொகையை கொடுக்கின்ற பொழுது பெரும் மாற்றத்தை இந்த குரு மாணவர்கள் மத்தியிலே உருவாக்கும். பயிற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். அல்லது என்னால் மாதம் மாதம் கொடுக்க முடியாது, ஒரு முறை கொடுக்கின்றேன் என்று சொல்லி 5000 உங்களால் முடிந்த தொகையை கொடுக்கலாம். நான் திருப்பலி முடிந்த பிறகு வெளியிலே மண்டபத்திலே நின்று கொண்டிருப்பேன், இந்த புரோஷரை வைத்துக் கொண்டிருப்பேன். என்னிடம் அணுகி உங்களால் முடிந்ததை தாராள உள்ளத்துடன் கொடுக்க வேண்டும். அதைவிட மேலாக குரு மாணவர்களுக்காக ஜெபியுங்கள், குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வினாட்சியில்
பரிசுத்த ஆவி நம்புகிறோம். வாருங்கள் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நம் இறைவன் உடனிருந்து வழிநடக்கும் இறைவன். ஆகவே அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய தேவைகளுக்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபிப்போம். மண்ணகத்தில் விண்ணக மாட்சியமை காண செய்தவரே, மண்ணுலகில் இறையாட்சி பணியை ஆற்றி விண்ணக மாட்சிக்கு எம்மை வழிநடத்தும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் திருச்சபை பணியாளர்களையும் திடப்படுத்தி அவர்களது வளர்ச்சி பணிகளில் உடனிருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் கடவுளின் அன்பார்ந்த மகனாக இருப்பவரே, எமது குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை உமது ஞானத்தால் நிரப்பி நல்லொழுக்க செயல்பாடுகளில் சிறந்தோங்கச் செய்து உமது அன்பிற்குரிய பிள்ளைகளாக இவர்களை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித தன்மையில் மறைந்திருந்த இறைவல்லமை உமது தோற்ற மாற்றத்தால் கண்டுகொள்ள செய்தவரே, உம்மை முழுமையாக பற்றி கொண்டு நீர் காட்டும் வழிகளில் நடந்து நாங்களும் உம்மோடு விண்ணக மகிமையில் இணைந்திருக்கும் பேற்றை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவல்லமையை மறைத்து மனித தன்மையோடு பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, நாங்கள் எதிர்கொள்ளும் துன்ப துயரங்கள் வாழ்க்கை சிக்கல்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்தி எங்கள் வாழ்வில் அமைதி குடிகொள்ள செய்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். நம்மை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இதோ நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்டுக்கொண்ட ஜெபங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எங்களுடைய கனவுகள், தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு மனத்தோடு உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வெற்றியேற்று அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்தன் பார்வை காணிக்கை தந்தேனும் மலர்பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை நலனுக்காகவும் நமது திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா எங்கள் தந்தையே, உம் திருமகனேசுவின் உருமாற்ற விழாவில் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகள் மீதும் எங்கள் மீதும் அவரது மகிமையின் ஒளியை பொழிந்தருளும். எங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி எங்களை ஒளியின் மக்களாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் ஒவ்வொருடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித சாயலை தாங்கிய தம் உடலை பேரொளியால் நிரப்பி மிளிரச் செய்தார். இவ்வாறு தம் சீடர்களின் உள்ளத்திலிருந்து சிலுவை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு வகையில் திகழ்ந்தது எல்லாம் தம் உடலாகிய திருச்சபையிலும் நிறைவேறும் என்று தெளிவாக்கினார். ஆகவே வல்லமை மிக்க தூரதர்களோடும் நாங்களும் இடையராது உமக்கு வாழ்த்துரைத்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தந்தையே இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் தாம் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதையும் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம்,
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீராகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆயனவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசியப்பர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் இப்பொழுது உன்னதமான ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். என்று சொன்ன இயேசுவே கடவுளை அப்பா தந்தா என்று இவ்வாறு ஜெபியுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த ஜெபம். ஆகவே கரங்களை விரித்து விசுவாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகளில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து வாழ்வில் நாங்கள் தேடுகின்ற மன அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் பயமும் இன்றி உமது அருட்துணையால் நலமாயிருப்போமாக. மேலும் நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். எங்கள் அன்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. இதோ உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் நாங்கள் இம்மட்டுமாய் உம்மீது வைத்திருக்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களது தெய்வ பயத்தையும் மட்டுமே கண்ணோக்கி நீர் கொண்டு வந்த சமாதானத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்திருள்ள தொல்வளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருள் தரும் அன்பு சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலுமே பேறு பெற்றோர். ஆண்டவரை தேவரீர் என்னுள்ள திறந்தவன் அறிவிப்பு. வில்லியனூர் பங்கு ஜேக்கப் மார்கரெட் பாப்பி இவருடைய மகன் அமல் அலெக்சாண்டருக்கும், வில்லியனூர் பங்கு ஏஎஸ் ஆண்டனி ஏ ஞானசெல்வி இவருடைய மகள் கேத்ரின் டூல்சியாவுக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இது முதல் அறிக்கை. இந்த அறிக்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது கடமை.
மற்றும் இந்த திருமண தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய வாழ்வு சிறக்க மன்றாடுவோம். இறைவா, உம் திருமகன் இயேசுவின் இறைமாட்சியை அவருடைய மகிமைமிக்க உருமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானி உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த உணவால் நாங்கள் அவரது சாயலை அணிந்து கொள்ளவும் அவரை போல வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி என்றும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா, உமக்கு நன்றி.